இந்த படத்தோட டைட்டிலே நமக்கு தெரியும் தங்கலான் அப்படிங்கிற ஒருத்தரோட ஜேர்னி. அண்ட் அந்த ஜேர்னி எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறது தங்கத்தை நோக்கி. எஸ் அஃப்கோர்ஸ் கேஜிஎஃப் மைண்ட் அப்படிங்கிறது இது எப்படி உருவாச்சுங்கிறதா இந்த ஜேர்னி. அதுக்கான ஸ்ட்ரகிள் என்ன, அதுக்கான ஃப்ரீடம் என்ன, அதுக்கான போராட்டம் என்ன அப்படிங்கிறத அந்த படத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படம் எந்த அளவுக்கு ரூட்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. பட் அதே ரூட்டடாக இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் லைனாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டும் படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபீலாக இருக்குது. சியான் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ரஞ்சித் சாரோட ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், நரேட்டிவாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருக்குது. பார்வதியோட தான் இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் மாளவிகா மோகன் புது டைமென்ஷனில் இருக்காங்க. அவங்க எக்ஸ்ட்ரானரியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஆரத்திங்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் மேலே நமக்கு இருக்க ஒரு கியூரியாசிட்டி டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. அண்ட் புத்தரை வச்சு அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டினது எஸ் த ஒன் அண்ட் ஒன்லி மேன் ஜிவி பிரகாஷ். அவரோட மியூசிக் இந்த படத்தை ரொம்ப பெருசாக அப்லிஃப்ட் பண்ணியிருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. புது சவுண்ட்ஸ், புது ட்ராக்ஸ், அண்ட் அது எல்லாமே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி